சென்னை நீலாங்கரையில் உள்ள தவிக தலைவர் விஜய் வீட்டுக்கு கூடுதலாக சிஆர்பிஎஃப் வீரர்கள் வருகை தந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், விவரங்கள் என்ன சொல்லலாம்? கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தவிக தலைவர் விஜய் வீட்டிற்கு வழக்கமான பாதுகாப்பை விட கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது கூடுதலாக சிஆர்பிஎஃப் வீரர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். நேற்று நீலாங்கரை போலீசார் வீட்டை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் தற்போது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஒய் பிரிவு பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் கேட்டுக்கொண்டதன் இணங்க இந்த பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பா கரூரில் நேற்று நடந்த தவிக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலால் 39 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் அனைவருக்கும் ஏற்படுத்தக்கூடிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக விஜய் உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மேலும் பலரும் விஜய்க்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தவிக தலைவர் விஜய் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில நேற்று விஜய் கரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுதுதான் அவரை பார்க்க அதிகப்படியான மக்கள் கூடியதனால 39 பேர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலியாகி இருக்கிறார்கள். இதனையடுத்து நேற்று விஜய் திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை திரும்பினார். இரவு 11 மணி அளவில் மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்தடைந்தவர் அங்கிருந்து தனது காரில் நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு சென்றடைந்தார். அவர் வருகையை அறிந்து அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் மக்கள் வர தொடங்கியதாக கூறப்படுகிறது. அதனால அந்த பகுதி முழுவதுமாக பரபரப்புடன் காணப்பட்ட காரணத்தினால போலீசார் கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே மத்திய அரசு அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பையும் வழங்கியிருக்கிறது. தற்போது கரூரில் நடந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டு அவரது வீட்டுக்கு பாதுகாப்பு கூடுதலாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு முதலே காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட நிலையில தற்போது சிஆர்பிஎஃப் வீரர்கள் அவரது வீட்டிற்கு பாதுகாப்புக்கு வருகை தந்திருக்கிறார்கள். விஜய் வீடு இருக்கும் பகுதிக்கு சந்தேகப்படும் வகையில் வரும் அனைவரும் விசாரிக்க போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் விஜய் வீட்டின் அருகே சாலை தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவரது வீட்டை சுற்றிலும் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று காவல்துறை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டில் தான் விஜய் தற்போது தங்கியிருக்கிறார். அவரது வீட்டின் சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு அளித்து வருகிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தவிக தொண்டர்களும் தொடர்ந்து அங்கு வருகை தந்த நிலையில கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று விஜய் கைது செய்யப்படுவார் என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் பதிவுகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக தற்போது தொண்டர்கள் கூடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடிய நிலையிலும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.